சபாநாயகர் பதவிக்கு தகுதியற்றவர் இந்த அப்பாவு. அமைச்சர்கள் பேசுவதை விட எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்விகளை எழுப்பும் பொழுது அதற்கு துறை சார்ந்த அமைச்சர் பதில் சொல்லுவதை விட இவர்தான் அந்த துறையின் அமைச்சர் போல அனைத்து மந்திரி சபைகளுக்கும் பதில் சொல்லக்கூடியவர் அப்பாவு. இந்த பதவிக்கு தமிழக சட்டமன்றத்தில் பல தலைவர்கள், இன்று தினதந்தியின் அதிபராக இருந்த ஆதித்யநாத் போன்றவர்களெல்லாம், இன்று காளியப்பன் போன்றவர்களெல்லாம் அந்த பதவியை அலங்கரித்தவர்கள் தமிழர்கள். ஆனால் இன்று அந்த பதவியை அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு தலைவராகத்தான் அப்பாவு இருக்கிறார். அப்பாவு கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது கிடையாது. மரபு என்றால் பாலியல் குற்றச்சாட்டு நடந்து கொண்டு இருக்கிறது, சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கொண்டு இருக்கிறது, புதிய முதலீடுகள் ஆந்திராவை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது, எஸ்சி எஸ்டி மக்களுக்கூட வன்கொடுமைகள் என்று வேங்க வெயில் போன்ற ஒரு குற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ரோட்டில் சுகி ஊழியர்கள், தினசரி அமைப்புச்சாரா தொழிலாளர்கள் தொழில் செய்யும் பொழுது வெட்டப்படுகிறார்கள். வடமாநில தொழிலாளர்கள் ரயில் நிலையத்தில் வெட்டப்படுகிறார்கள். அவர்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது. பெண்களின் செயின்கள் வழிபறிகள் நடந்து கொண்டிருக்கிறது. பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. எப்படி அதையெல்லாம் இவர்கள் எழுதி கொடுத்து விட்டால் ஒரு மாநிலத்தின் கவர்னராக இருப்பவர் இவர் கொடுக்க அறிக்கை படிக்க முடியுமா?